பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணமான ஈவுகளை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதுவும் தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய நன்மையான ஆசீர்வாதங்கள், நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்களினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை கொண்டு வரக்கூடியது. ஆண்டவருடைய ஈவு, ஆண்டவருடைய பூரணமான வரம், அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு ஈவாக கிடைக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நன்மைகள் நம்மை திருப்தியாக்குகிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய ஜனங்களை அவர் திருப்தியாக்குகிற தேவன். ஆகவே இந்த நாளிலே இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அளிக்கிற நன்மையினால் இன்றைக்கு நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவன் இருக்கும் நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தாவீது எழுதுகிறார். இந்த நாளிலும் கூட நமக்கும் நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஈவாக இறங்கி வருகிறது. அந்த நன்மையும் கிருபையும் நம்மை நிச்சயமாக தொடரும். நாம் கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின நித்திய வீட்டிலே நித்திய காலமாய் நாம் நிலைத்திருப்போம். அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி, நன்மையினால் நம்முடைய வாயை ஆண்டவர் திருப்தியாக்கும் பொழுது நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். அப்படி திருப்தி ஆக்கும் பொழுது தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது கழுகுக்கு சமானமாய் நம்முடைய
நம்முடைய வயது திரும்ப வாழ வயதின் பலனை பெற்றுக்கொள்ளுகிறது. மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நான் வயதாகிவிட்டதே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு தேசத்தில் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் மனம் பொருந்தி ஆண்டவரோடு கூட மன ஒற்றுமை ஆகி ஆண்டவரோடு நாம் நெருங்கி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிப்போம். ஆகவே மனம் பொருந்தி செவி கொடுப்போம். ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவாகி ஆண்டவரோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நன்மையானதே நமக்கு தருவார். அவர் நன்மை மாத்திரம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பூரணமான வரத்தையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பி எப்பொழுதும் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம். அவர் அளிக்கிற நன்மையினாலே நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தடைப்பட்ட நன்மைகளை இன்றைக்கு பூரணமாக பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரும் பரத்திலிருந்து உண்டாகிற நன்மையையும் பூரணமான வரத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும் என்ற வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதியும். ஒரு குறையும் வராதபடி காத்துக்கொள்ளும். நிறைவான பலனை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.